ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு வயசு பிள்ளைக்கு எப்படி பட்டுப்பாவாடை தைக்கலான்றதை உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 37 இன்ச்சு அகலத்தில் ஒரு சின்ன ஒரு பீஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 37 இன்ச்சுக்குள்ளேயே எப்படி அழகாக ஒரு குட்டியாக ஒரு வயசு பிள்ளைக்கு பாவாடை தைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு சில பீஸுகள்லாம் நம்ம ப்ளவுஸ் இதுகள்லாம் தைச்சிட்டு போக மிச்ச துணிகள்லாம் கூட இருக்கும். அதுலேயே அழகாக நம்ம தைக்கலாம். அதே மாதிரி தான் நானும் இப்போ வீட்டில் உள்ள ஒரு சின்ன பீஸை வச்சே அதை வேஸ்ட்டு பண்ண வேணான்றதுக்காக நான் அதில் ஒரு பாவாடை போக ஒரு குழந்தைக்கு தைக்கிறேன். இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே தைச்சிடலாம். உங்களுக்காக தான் நான் பொறுமையாக அளவு எடுத்து நான் இதை தைச்சிக்கிட்டு இருக்கேன். உயரம் நான் ஒரு 14 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிள்ளைகள் இருக்குதோ ஒரு வயசில் அந்த பிள்ளைக்கு அளவு எடுத்து நம்ம அந்த அளவுக்கு பிரகாரம் தைக்கலாம். ஆனால் நான் எடுக்கிறது வெறும் ஒரு 14 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவு எடுத்துருக்கிறேன். அந்த பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற பீஸை நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். இது பாவாடையோட சுற்றளவு இவ்வளோ தான். இந்த பாவாடையோட சுற்றளவு இவ்வளோ தான். இதை நம்ம 2 ஓரத்துலேயும் உள்பக்கமாக ஒரு சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு உள்ளுக்கு மடித்து எடுத்துக்கிடணும். ஏன்னா நமக்கு அது பின்னாடி நம்ம உள்ளுக்கு தையல் போட்டாலும் அது பிரிஞ்சு வராது. இல்லைன்னா நூல் நூலாக கிளம்பி டக்குன்னு பாவாடை பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மடக்கி நம்ம தைச்சிட்டோம்னா அந்த நூலுன்றது பிரியாது. இந்த ஓரத்தில் இதே மாதிரி மடக்கி எடுத்துக்கிடணும். அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி மடக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷத்தில் கூட இந்த பாவாடை தைச்சிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பொறுமையாக இந்த வீடியோவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓரத்தில் தைச்சது மாதிரி இந்த ஓரத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்கு மடக்கி இந்த மாதிரி தைச்சிடணும். தைச்ச பின்னாடி தான் நம்ம பட்டி தைச்சோம்னா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஓரத்துலேயும் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு அந்த பாவாடைக்கு பட்டி பாவாடை மாதிரி தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இந்த பட்டி பாவாடைக்கு மேல் பட்டிக்கு ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம குழந்தைங்களுடைய அளவு இடுப்பளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த இடுப்பளவு நம்ம அளந்து எடுத்துக்கிடணும். நான் ஒரு 11 இன்ச்சில் ஒரு சுற்றளவு எடுத்திருக்கேன். இது 2 பக்கத்தும் நம்ம உள்ளுக்கு மடக்கி தைச்சி போக 10 இன்ச்சு வரும். அந்த மாதிரி நான் இப்போ ஒரு 11 இன்ச்சில் ஒரு பட்டி துணிக்கு வெட்டி எடுத்துருக்குறேன். இந்த பட்டி துணியை கரெக்டாக வச்சுட்டு மேலே ஒரு டாப்பு தையல் வெட்டிக்கிடணும். இது நம்ம கீழே வச்சு பாவாடை பீஸை மேலே வச்சு நம்ம மடிக்கும்போது சுருக்கு வச்சுட்டு வரும்போது 2 சென்றும் ஒரே மாதிரி அமைகிறதுக்கு தான் அந்த டாப் தையல் வெட்டியிருக்கிறேன். இப்போ நான் பட்டி துணியை கீழே வச்சுருக்கிறேன், பாவாடை துணியை மேலே வச்சுருக்கிறேன். இந்த பட்டி துணி 1 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த பாவாடை துணியை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பட்டி துணியை உள்ளுக்கு மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுருக்கு வைக்கணும். எந்த மாதிரினா ஒரு சுருக்கு நம்மளை பார்க்குற மாதிரி வைக்கணும். ஒரு சுருக்கு 2வதாக வைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டை பார்க்குற மாதிரி மடித்து வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்புமே நம்மளை பார்க்குற பக்கத்து ஒரு மடிப்பும் ஆப்போசிட்டில் மடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பும் வச்சுட்டு வந்தால் தான் ஸ்கெட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மடிப்பு வச்சாதான் ஒரு சைடாகவே மடிப்பு வச்சுட்டே வந்தோம்னா அது பெரிய பிள்ளைகளுக்கு தான் அந்த மாதிரி, ஃபுல் பாவாடைகளுக்கு தான் அந்த மாதிரி வைப்பாங்க. பொதுவாக ஸ்கெட்டுக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுட்டு வந்தீங்கன்னா பாவாடைக்கு அழகாக இருக்கும். இதை விட நீங்கள் வந்து உள்ளுக்கு லைனிங் கொடுத்து தைச்சா இன்னமும் பொஸ்ஸுன்னு இருக்கும். பாவாடை பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் போடும்போது அழகாக இன்னும் பொஸ்ஸுன்னு இருக்கும். ஆனால் நான் வந்து உள்ளுக்கு லைனிங் கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உள்ளுக்கு லைனிங் கொடுத்து தைச்சிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. இந்த மாதிரி மடிப்பு வைக்கும்போது அதே மாதிரி முன்னாடி வந்து நம்ம 1 இன்ச்சு துணியை விட்டுருந்தோம். அதே மாதிரி இங்கிட்டு கடைசியாக விடும்போதும் 1 இன்ச்சு பட்டி துணியை விட்டுட்டு தான் அந்த சுருக்கு வைக்கிறத முடிக்கணும். இப்போ அந்த 1 இன்ச்சு துணியை உள்பக்கமாக மடக்கி கீழே இருக்கிற பட்டி துணி மேலே கொண்டு வந்து 2 தடவையாக அப்படி பட்டி மாதிரி மடக்கி மேலே வச்சு தையலில் வச்சு தைக்கணும். நம்ம ஏற்கனவே தைச்சிட்டு வந்தோம்ல தையல், அந்த தையலுக்கு நேரம் இருக்கணும். ஏன்னா அந்த கீழே இறங்கிடக்கூடாது. கீழே இறங்குனா அந்த சுருக்கு வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து கரெக்டாக அந்த பட்டிக்கு மேலேயே வச்சு அந்த தையலுக்கு நேரம் வச்சு நம்ம தைக்கணும். ரொம்ப பாவாடை ஸ்கெட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். நம்ம வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி துணி பீஸு இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைகளுக்கு நம்ம இந்த மாதிரி எதுனாலும் ஒரு பாவாடையை தைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட்லேயும் உள்ளுக்கு வச்சு மடக்கி எடுத்துடணும். நம்ம கடைசியாக தைக்கும்போது அப்படியே மடக்கி எடுக்கிற பக்கட்டும் மோல்டிங்கை தைச்சி விட்றணும், அந்த கேப்பு தெரியாத அளவுக்கு. அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். இப்போ வந்து சில பேர் வந்து பட்டிக்கு வந்து கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு வந்து வளையம் வைப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த துணியிலே வந்து கொக்கி எப்படி மாற்றுன்றதையே வச்சு விட்டுறலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4 அடுக்கு வைக்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு நம்ம வந்து ஏன்னா இப்போ வளைய மாதிரி வச்சோம்னா கொக்கி மாட்டுறதுக்கு வளைய வச்சோம்னா நம்ம ஒரு வளையந்தான் வைப்போம் பொதுவாக. ஆனால் இந்த மாதிரி துணியில் நம்ம வச்சு தைக்கும்போது நமக்கு 4 வளையத்துக்கு சமமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் டைட்டாகவும் மாட்டிக்கிடலாம். லூஸ் விடணும்னா முன்னாடி உள்ள மடிப்புலையும் நம்ம வந்து மாட்டிக்கிடலாம். அதுக்காக தான் துணியில் வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து அது 2ஆக மடக்கிட்டு ஒரு மடக்குனோம்னா ஒரு சைடு மோல்டிங்காக வரும், ஒரு சைடு ஓப்பனிங்காக வரும். அந்த ஓப்பன் சைடை திருப்பி உள்பக்கமாக மடக்கி இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம இப்போ சுருக்கு வச்சது மாதிரியே இப்போ இந்த பட்டி துணியிலையும் அதே மாதிரி சுருக்கு வச்சு ஒரு ஓரமாகவே தைக்கணும். நடு சென்டரில் தைச்சிடக்கூடாது. நம்ம அந்த உள்பக்கம் மடக்கிற பக்கத்தே நம்ம ஒரு விரலை உள்ளுக்கு விட்டு தள்ளுற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு மடிப்பு வச்சுட்டு ஒரு 4 மடிப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா, இந்த பட்டி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வளையமே வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மடிப்பு. அதே மாதிரி சைடில் இந்த சைடில் அந்த சைடில் நம்ம தையல் போட்டோம். இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிடணும். நம்ம கடைசியாக தையலை முடிக்கும்போது அந்த 2 ஓட்டு ஓட்டுனோம்னா அந்த இடத்துல பிரியாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உள்ளுக்கு நம்ம கொக்கி வச்சு மாட்டுறதுக்கேற்ற ஒரு பட்டி நம்ம இதில் தைச்சிருக்கிறோம். இனி வந்து நம்ம பாவாடையை வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
நம்ம பாவாடை ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ பட்டி வச்சுருக்கிற பக்கம் வந்து உள்ளுக்கு இருக்கணும். கொக்கி வைக்கிற பக்கத்து கொஞ்சம் வெளியில் தள்ளுன மாதிரி துணியை வச்சு இப்போ மேலே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது ஏன்னா நம்ம வந்து கொக்கியை வந்து பட்டியில் மாட்டும்போது கரெக்டாக இருக்கும். உள்பக்கமாக நம்ம வச்சு தைச்சோம்னா பிறண்ட மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம சைடு ஓப்பன் கிட்ட வந்து பிறண்ட மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த துணி வந்து நம்ம வெளியில் வச்சு தைக்கிறோம். அவ்வளோதாங்க, பாவாடை வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.